பல ஆண்டுக்கு முன்பு சங்கராபுரம் என்ற இடத்தில் ஒரு பெரிய காடு இருந்தது. அந்த காட்டுல ஒரு சோம்பேறி புலி வாழ்ந்து வந்தது. ஓடி ஓடி வேட்டையாடுவது அவனுக்கு பிடிக்காது. ஏம்மா முயலம்மா, கொஞ்சம் நில்லம்மா, நம்மளை கண்டாலே ஓடுது பயப்புல. ஒரு நாள் மரத்தடியில் படுத்து அவன் யோசிக்கிறான். என்ன வாழ்க்கடா இது? வேட்டையாடுனால்தான் நமக்கு சாப்பாடு கிடைக்கும் போல. ஆஹா, கிடைச்சது பிளான். நமக்கு கிடைக்க போகுது ஃபுட்டு. இந்த மிருகங்களை எல்லாம் வேட்டையாடுற சாப்பாடை நம்ம திருட வேண்டியதும். மெல்ல நடு மேனி என்னாகும். அப்படி முடிவு செய்த புலி காட்டுக்குள் மிருகங்கள் சேமித்து வைத்த உணவை ஒளிந்து சென்று திருட ஆரம்பித்தது. முதல்ல தம்பி வாயில என்னவோ இருக்கே. ஆஹா, கறி சாப்பாடு. பசினால வயிறு கடமுடன்னு சத்தம் போடுது. ஐயோ, வரானே. அப்பாடி போயிட்டா, நம்ம போய் சாப்பாடு எடுத்துருவோம். ஐயோ, அந்த சண்டால புலி எனக்கு சாப்பாடு எடுத்துட்டு போயிட்டானே. என்னடா அது? ஏதோ சத்தம் கேக்குற மாதிரி இருந்தது. நம்ம போய் பாப்போம். அப்பாடி போயிட்டான். இன்னைக்கு லஞ்ச் கோட்டா ஓவர். ஐயோ, எனக்கு சாப்பாடு எடுத்துட்டு போறானே. கொஞ்சம் தான் சாப்பிட்டேன். பறவைகளின் கூட்டுக்குள் இருந்து அவருடைய உணவை திருடியது. இந்த சோம்பேறி புலி நம்ம கூட்டுல இருந்து சாப்பாடு திருடுது. எவ்வளவு தைரியம் உனக்கு? கஷ்டம் இல்லாமல் வயிறு நிறைந்த புலி மாலை நேரம் வந்ததும் சுகமாக தூங்கியது. ஆனால் புலியின் திருட்டு காட்டுக்குள்ள எல்லா மிருகங்களுக்கும் பெரிய பிரச்சனையாக மாறியது. ஒரு நாள் எல்லா மிருகங்கள் சேர்ந்து சிங்கராஜாவிடம் புகார் கொடுத்தனர். மகாராஜா, அந்த சோம்பேறி புலி எங்களோட சாப்பாடை எல்லாம் திருடிட்டான். டேய், அந்த காட்டு புலி இங்க வர சொல்லுங்க. மகாராஜா, இவன் தான் எங்களுடைய எல்லா சாப்பாடு திருடுனா. இல்ல ராஜா, இவங்க எல்லாம் பொய் சொல்றாங்க. மகாராஜா, நான் பார்த்தேன். என் கூட்டுல இருந்த சாப்பாடு எல்லாம் இவன் தான் திருடுனா. சிறிது நேரம் யோசித்த சிங்கம் கடுமையாக சொன்னது. உனக்கு எவ்வளவு தைரியம்? இனிமே இந்த காட்டுல நீ இருக்க கூடாது. போயிருங்க இருந்து. போனால் போகட்டும் போடா, எனக்கு ஒரு ஃபீலிங் இல்ல. காட்டை விட்டு சிறிது தூரம் சென்ற போது ஒரு குரங்கு மந்திர வித்தைகள் காட்டுவதை அது பார்த்தது. இங்க பாரு, நான் ஒரு மேஜிக் காட்ட போறேன். இந்த பூவை நான் ஒரு பழமா மாத்த போறேன். பாருங்க. ஓம் கிரீம் சக். சூப்பர். எனக்கு வேணும் பழம். ஆஹா, இது நல்லா இருக்கே. இது வச்சு நல்லா சாப்பாடும் சாப்பிடலாம். என்ன காட்டுல இருந்து வெளியில ஆக்கின எல்லாருக்கும் ஒரு பாடம் கத்து கொடுக்கலாம். ஜும்கு ஜுங்கு ஜுங்கு ஜமுக்கு ஜுங்கு ஜுங்கு ஜோ. என்னம்மா கண்ணு, சௌக்கியமா? ஐயோ, என்ன விட்டுருங்க. என்ன ஒண்ணும் செய்யாதீங்க. அப்படின்னா நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும். செய்வியா? என்ன உதவி சொல்லுங்க, நான் செய்யறேன். ஆனா என்ன மட்டும் ஒண்ணும் செய்யாதீங்க. உனக்கு மேஜிக் வித்தை தெரியும்ல, அந்த மேஜிக் வித்தை எனக்கும் சொல்லி கொடு. அது சொல்லி குடிக்கியா, இல்லன்னா நான் உன்னை சாப்பிடட்டுமா? வேண்டாம், நான் சொல்லி தாரேன். புலி குரங்கை மிரட்டி மாயாஜல வித்தையை கற்றுக்கொண்டது. கண்டுபிடிச்சேன், மாயா வித்தையை கண்டுபிடிச்சேன். ஓஹோ, என்ன காட்டுல இருந்து அனுப்பிட்டு நீங்க ஃப்ரெஷ் மீட் சாப்பிடுறியா? இப்ப பாரு, நான் பண்ற போற ட்ரிக்கு நீ ஆக போற ஷாக்கு. ஓம் கிரீம் ஜக் ஜம். ஐயோ, என் சாப்பாடு எங்க போச்சு? இங்க தானே இருந்துச்சு. மிருகங்களின் முன்னிலே இருந்த உணவு ஒரு நொடியில் மறைந்து விட்டது. ஹாய் பழம், நீ 2 நாளைக்கு சாப்பாடே தேவையில்லை. இந்த பழத்தை வீட்டுல கொண்டு போய் எல்லாருக்கும் ஷேக் கொடுக்கலாம். எங்க போச்சு பழம்? ஐயோ. அப்பாடி, இன்னைக்குள்ள சாப்பாடெல்லாம் ஆச்சு. இனி கொஞ்சம் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்கலாம். ஐயோ, சாப்பாடு எங்க போச்சு? காணுமே. காட்டை விட்டா என்ன விரட்டுறீங்க? இப்போல இருந்து நீங்க பட்னி கிடங்க.
ஆஹா, இன்னைக்கு நிறைய சாப்பாடு இருக்கு. இன்னைக்கு ஒரு பிடி. ஆல்வேஸ் வெல்கம்ஸ் யூ. எல்லாரும் வாங்க. கொஞ்ச நாளாவே சாப்பாடெல்லாம் காணாம போகுது. என்ன நடக்குதுன்னு தெரியல. எங்க வீட்ல இருந்த எல்லா சாப்பாடும் காணாம போச்சு. நான் 2 நாள் பட்னியா கிடக்கேன். நானும் தான். இதுக்கு ஒரு வழி இல்லையா? நாம இனி எப்போ நல்லா சாப்பிடுறது? கொஞ்ச நாளாவே ஒரு மர்மமா இருக்குது. என்னன்னு தெரியல. ஐயோ பேய்! ஏய், நான் தான் பேய் மரம். சூரியன் மறையும் நேரத்தில் இந்த மரத்துக்கடியில் உணவு வைக்க வேண்டும். இல்லை என்றால் உங்களை எல்லாம் நான் சாப்பிடுவேன். எங்களை ஒன்றும் செய்யாத, நாங்க சாப்பாடு கொண்டு வரோம். அடிச்சதுல ஜாக் போட்டு இனி சாப்பாடு நம்ம கிட்டயே வரும். பயந்தாங்குழிங்க. அன்னைக்கு ராத்திரி மிருகங்கள் வேட்டையாடின சாப்பாட அந்த மரத்துக்கடியில வைக்கிறாங்க. நீ சொன்ன மாதிரியே நான் சாப்பாடு கொண்டு வச்சுட்டேன். என்ன ஒன்றும் செய்யாத. நீ டெய்லி இதே மாதிரி கொண்டு வரணும். அப்பதான் உன்னை நான் விடுவேன். என்னடா பாக்குற? திரும்பி பார்க்காம போ. திரும்பி பார்க்காம போ. போயிட்டாங்க. அப்பாடா, இன்னைக்கு சாப்பாடு நிறைய வந்திருக்கு. ஐயோ ஐயோ. நல்லா ருசிச்சு சாப்பிடுவோம். அப்பாடி, வயிறு ஃபுல் ஆயிடுச்சு. இனி நல்லா தூங்குவோம். இதே மாதிரி என்னைக்கு இருக்கணுமே. பயந்த மிருகங்கள் உணவு வைப்பதே தொடர்ந்தது. இப்படி தொடர்ந்தா நம்ம பசியால இறந்து போயிடுவோம். மகாராஜா சொன்னா நமக்கு ஒரு வழி கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, மகாராஜா கிட்ட போய் சொல்லுவோம். இதுக்கு ஒரு தீர்வு அவர் சொல்லுவாரு. ஆமா ஆமா, சரி. பசியில் தவித்த மிருகங்கள் மீண்டும் சிங்கம் ராஜாவினிடம் சென்றாங்க. ராஜா, இந்த காட்டுல ஒரு பேய் மரம் இருக்கு. அதுக்கு தினமும் சாப்பாடு வைக்கலன்னு எங்களெல்லாம் சாப்பிடுவோம்னு சொல்லிச்சு. என்னது, பேய் மரமா? ஆமா ராஜா, ஆமா. அதுக்கு சாப்பாடு கொடுத்து நாங்க தினமும் பட்டினி கிடக்கோம். இந்த காட்டுல எனக்கு தெரியாம ஒரு பேய் மரமா? கண்டுபிடிக்கணுமே. இன்று அந்த பேயின் உண்மை முகம் வெளிவரும். வாங்க போலாம். அன்னைக்கு ராத்திரி மிருகங்கள் எல்லாம் எப்போதும் போல் சாப்பாடு வைக்கிறாங்க. எல்லாரும் போனதுக்கு பிறகு புலி வெளியில் வந்து, இன்னைக்கு நிறைய சாப்பாடு வந்திருக்கு. பேய் உணவை எடுத்தவுடன் சிங்கமும் மற்ற மிருகங்களும் சேர்ந்து அந்த மரத்துக்கு தீ வைக்க முடிவு செஞ்சாங்க. மரத்தின் பின்னால் இருந்த புலி பயந்து குதித்தது. அங்கே சிங்கமும் மற்ற மிருகங்களும் நின்றாங்க. ஐயோ, மாட்டிக்கிட்டோமே. நீதானே இதுக்கு பின்னாடி? நான் அப்போவே நினைச்சேன். மகாராஜா, என்ன மன்னிச்சிடுங்க. இனி இப்படி எல்லாம் நான் செய்ய மாட்டேன். நான் உன்னை விட்டுறேன். ஆனா இவ்வளோ நாள் நீ திருடின சாப்பாடு நல்லா சாப்பிட்டல, அதுக்கு ஈடா நீ தினமும் வேட்டையாடி இவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். இல்லைன்னா என்னை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். இல்ல ராஜா, நான் கண்டிப்பாக செய்யறேன். காட்டில் மீண்டும் அமைதி திரும்பியது.